ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கடை தொடர்பாக, அதாவது நியாய விலைக்கடை தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் எப்படி நம்ம ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கி கொண்டு இருந்தோம் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டை கொண்டு போய் ரேஷன் கடையில் காண்பித்து நமக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்களை அவர்களிடமிருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம எந்த மொபைல் எண்ணை பதிவு செய்து வைத்திருக்கிறோமோ அந்த மொபைல் எண்ணுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். அதாவது இன்னென்ன பொருட்களை நீங்கள் இந்த ரேஷன் கடைகளில் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸும் வந்துடும். இதுதான் இன்று வரை இருந்த நடைமுறை. ஆனால் இந்த நடைமுறையை கொஞ்சம் மாற்றி தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நடைமுறை காரணமாக சில ஊழல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதுகிறாங்க. அவர்கள் என்றால் தமிழக அரசாங்கம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை யார் வேணுமானாலும் கொண்டு போய் ரேஷன் கடைகளில் கொடுத்து பொருட்களை வாங்கலாம் என்பது போல் ஒரு சில இடங்களில் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத மற்ற நபர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த ஸ்மார்ட் கார்டை கொண்டு போய் ரேஷன் கடைகளில் கொடுத்து அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை பெரும்பான்மையான இடங்களில் இல்லாவிட்டாலும் கூட சில இடங்களில் இது போன்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும், அதன் காரணமாக சில முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுவதாகவும் ஒரு பல புகார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு சென்றிருக்குது போல். அதன் காரணமாக இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விரல் ரேகை பதிவு, அதாவது பயோமெட்ரிக் முறை என்ற ஒன்றை கொண்டு அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் விரல் ரேகை பதிவை அவர்கள் பதிவு செய்து கொள்வாங்க. அவர்கள் பதிவு செய்து கொண்டதுக்கு பிறகு மீண்டும் நம்ம எப்போதெல்லாம் அந்த ரேஷன் கடைகளுக்கு செல்கிறோமோ அப்போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கனவே விரல் ரேகை பதிவை பதிவு செஞ்சுருப்பாங்களா இல்லையா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த விரல் ரேகை நம்ம அந்த பயோமெட்ரிக் முறை என்று சொல்லக்கூடிய இந்த விரல் ரேகை பதிவின் மூலம் நம்ம அங்கே ஒரு பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்தால்தான் பதிவு செய்து மேட்ச் ஆகணும். ஏற்கனவே இவங்க கொடுத்துருக்குறாங்க, கொடுத்ததுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுது என்று சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் என்று இப்போது ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கொண்டு வருவதன் மூலமாக ரேஷன் கடைகளில் நடைபெற்று வந்த அந்த ஊழல் முடிவுக்கு வரும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது குறித்து குடிமை வழங்கல் துறை ஒரு 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 அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது குடிமை பொருள் வழங்கல் துறை ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் பயோமெட்ரிக் திட்டம் மூலம் ரேஷன் பொருட்கள் வாங்கும் நடைமுறை பரீட்சாத்த முறையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகை மற்றும் கரூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட ரேஷன் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குடும்ப அட்டையில் உள்ள நபர்களை தவிர மற்ற நபர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை பதிவு சரிபார்க்கப்பட்ட பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இப்போது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் கொண்டு வந்து விடுவார்கள். இப்போது இந்த பரீட்சாத்த முறை சார்பாக சில இடங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அனைத்து இடங்களுக்கும் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.